அதுவும் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் படிக்கிற மாணவர்கள் மற்றது விசேட தேவையுடைய ஆட்கள் அவை எல்லாருக்கும் இங்கே ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கார். அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான். இப்படியான இடங்களை ஊக்குவிக்கணும் உண்மையா. நுழம்பு என்னன்னு சமாளிக்கிறீங்க? சின்ன சின்ன குடில் மாதிரி போட்டு அது கீழே மெசேஜ் ஷோடிஸ் 30 ரூபா, ஷோடிஸ் 30 ரூபா, பூரி 40 ரூபா, பூரி 40, அப்பம் சோடி 70, அப்பம் சோடி 70, டீ பிளேண்டி டீ 100 ரூபா, பிளேண்டி 10 ரூபா. வித்தியாசமா சமுதாயத்துக்கு நல்ல விஷயம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ளியில் தான், கேகே ஸ்டோரில் தான் நிற்கிறேன். இங்கே என்ன வந்தேன்னா தெல்லிப்பள்ளியில் எனக்கு ஒரு 2 பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு இடம் நாயகி என்ற ஒரு கடை இருக்குது. இங்கே ஏற்கனவே நீங்கள் அந்த ஷோ என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் சீரீஸ் ஒன்று செஞ்சுருப்பேன். அதில் அந்த காளாங்கடையிலேருந்து சாப்பிடுங்க எங்களோட ஸ்கூல் சீனியர் என்ன ஒரு ஆள் சொல்லியிருப்பார். அந்த தெல்லிப்பள்ளியை போனீங்கன்னா ஒரு மாஸ்டர் கடை வச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வெளிநாட்டு ஜெர்மனியில ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு. இப்போ நான் அங்கே போயிருந்தேன்னா நல்லா இருக்கு, அதே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கேன், நாயகின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த இடத்துல லொக்கேஷன் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், எங்கே அந்த மேப் யூஆர்எல்ல. இப்போ இங்கே நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒரு இந்த மூங்கில் தோட்டம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஓப்பன் ஸ்பேஸ் தான். அதில் இன்னொரு பிரச்சனைனா பின்னேரங்கள்லாம் கடவுள் இருக்கும். அதில் சில நேரங்களில் மழை நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. மற்ற நுழம்பு பிரச்சனை சில நேரங்களில் வந்து போகலாம். ஆனால் அதுக்கான மெஷரும் அதுக்கு என்ன செய்யலாமோ அதெல்லாம் அதே செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ அங்கே தான் வந்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த இடம். மெயின் ரோட்டே இருக்கின்றதால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த பேர் மட்டும் கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்கு. ரோல்ஸ் பட்டீஸ் மற்றது இந்த என்ன கரிமிளகா பச்சி அதில் இருக்கு. மற்றது அப்பம் இருக்கு, பூரி இருக்கு. அதில் பூரி செஞ்சோன்றிருக்கா, அப்பம் செஞ்சோன்றிருக்கீங்க. உள்ளுக்கு அப்படியே போய் பார்ப்போம். கைனம் வந்திருக்கிற சின்ன சின்ன குடில் மாதிரி போட்டு அது கீழே மெசேஜ் ஏன்னா ஃபுல்லு ஓப்பனா இருந்தேன்னு சொன்னா மலைக்கு சாப்பாடுல வந்து தண்ணி ஊற்றோன் இருக்கேன். என்னைத்தானே லஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாறே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோல வீடு என்னை தானே. உள்ளுக்கு ஃபுல்லா இருக்கிறதால நாங்க வெளியிலான் இருக்கிறோம். ஒரு நல்ல அம்பியன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதால மலையாதலுக்கு தான் சில நேரங்களில் பிரச்சனையாக, மற்ற நுழம்பு கணக்கவா இருந்தா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. மற்றபடி ஓகே. இப்போ நாங்கள் சாப்பாடு ஓட பண்ணிட்டு இப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பூரி மற்றது ஷோர்டிட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் பூரி மற்றது அப்பம் ஷோர்டிட்ஸில் இந்த ரோல்ஸ் மற்ற பட்டீஸ் எல்லாமே 2 ஓட பண்ணாங்க. வர விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பூரிக்காண்டி கறியும் சம்பளம் தந்திருக்கணும், சம்பளம் சட்னி தந்திருக்கணும். பார்ப்போம். இப்போ நாங்கள் ஓட பண்ண பூரி மற்றது சமோசா இந்த பஜ்ஜி, அதுதான் என்னது பட்டீஸ் என்னச்சு ஒன்றுதான், அது சமோசா. அதோட ரோல்ஸ் கரிமிளகா பஜ்ஜி, அதாவது கரிமிளகா டக்குன்னு வாயில வருது. அதோட அப்பவும் வந்துட்டு. விலைகள் என்ன மாதிரியாக்கா? ஷோடிஸ் 30 ரூபா, ஷோடிஸ் 30 ரூபா, பூரி 40 ரூபா, பூரி 40, அப்பம் சோடி 70, அப்பம் சோடி 70, டீ பிளேண்டி டீ 100 ரூபா, பிளேண்டி 10 ரூபா, பிளேண்டி 10 ரூபா, டீ 100 ரூபாய். ஓகே, டீ ஒன்று பிளேண்டி. என்னென்னா பிளேண்டி ஷோர்டிஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல்ல இருக்கக்குள்ள பிளேண்டி 10 ரூபா தான் மற்ற கடையில். இப்போ அதே விலைக்கு தான் நீங்கள் பிளேண்டி இருக்கீங்க. ஷோர்டிட்ஸும் விலை குறைவாக தான் இருக்கு.
சுட சுட இருக்கும். ஏன் அடிக்கடி வேற ஒருத்தர்கிட்ட கேட்பான். நான் அடிக்கடி வரேன். ரொம்ப இருந்தது. நீங்க குளிக்க போன வாரம் கிருமியில குளிச்சுட்டு வரலாம். என்ன ஓகே தான், நல்லா இருக்கு. விலை குறைவு. டேஸ்ட்டும் ஓகே. ப்ரோ அது என்ன பேர் ப்ரோ? நீங்க குடிக்கிறது என்ன பேர்? இதா ஐஸ் மை. இது அது ஃபாஸ்ட் மூவ். அது ஃபாஸ்ட் மூவிங் ஐஸ் மை. ஐஸ் மேலோவா வந்த எல்லாம் கூட எடுக்கும். கடைசி எடுப்போம் அது. ரோட்ஸ் நல்லா தான் இருக்கு. எப்பயுமே அதே விட எங்க படிப்பிக்கிறீங்க? என்ன இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? ஒரு 5 வருஷம் ஆச்சு. வேலை வாய்ப்பு மற்ற கேள்வி பண்ணா உங்கள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் பேர் பார்ட் டைம் வீணா போவாங்க. இளைஞர்கள் வீணா போவோம். ஒரு ஊக்குவிப்பை கொண்டு வரது ஐடியா. முயற்சி நல்ல முயற்சி தானே. அதான் மெயின். அதோட விலை மற்ற கடையிலோட விலை குறைவா தான் இருக்கு. பிளேண்டியெல்லாம் 10 ரூபா பஜ்ஜி எல்லாம் எந்த விலையா கணக்கு செக் பண்ணி இப்போ நான் சொன்ன விலையில இந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து அதே விலை அப்புறம் பயப்படுத்த விலை வாங்கும். இந்த விலை மாதிரி விலை மாட்டோம். விலையில மாட்டோம். என்ன அது எப்படி என்ன உங்களுக்கு அந்த சரி வருது? இப்ப இந்த விலையை குறைச்சி கொடுக்கறது எப்படி உங்களுக்கு? நீங்க யோசிக்கலாம். ஓகே இருக்கு. தரத்துல எந்த விதமான குறையும் இல்லாது எங்களுக்கு 1 ரூபா வந்தாலே பெரிய வெற்றி. எனக்கு 1 ரூபா லாபம் வந்தாலும் பெரிய வெற்றி. எனக்கு எங்களுக்கு 5 ரூபா 6 ரூபா வேணா 1 ரூபா வந்தாலும் பெரிய வெற்றி. அதான் அதான் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு தெரிஞ்சவங்க விஜயநகரனுடைய வேலை செய்யலாம். அதை விட படிக்கிறார்கள். வித்தியாசமா சமுதாயத்துக்கு நல்ல விஷயம். வித்தியாசமான சமுதாயம் என்ன சுற்றுலா பாதிக்கப்பட்டு இதுல இருந்து விடுபட்டு ஒரு வித்தியாசமான சமூகத்தை கொண்டு உருவாக்குவோம். இனி காலமாக தான் மீன் கல்வியால தான் என்னத்தையும் சாதிக்கலாம். அதை கொண்டு தான் இந்த ஐடியா. மற்ற இன்னொன்று ஐடியா யாழ்ப்பாணத்துல போதைப்பொருள் வேண்டாம். போதைப்பொருள் கூடுதலுக்கான காரணம் என்னென்னா தேவையில்லை டைம் இருக்கிறவங்க. இந்த டைம் இல்லாமன்னா ஓகே போதைப்பொருள் வந்தது ஒன்று எல்லாம் இல்லாம போயிடுது. இப்படியாவே இது இளைஞர்கள் சின்ன சின்ன தொழிலோட கொடுத்த வேண்டா எங்கட யாழ்ப்பாணம் இன்னும் பல மடங்கா வந்துருக்கு. மேல வந்து அந்த காத்து வாங்கி கதை அப்படி எல்லாம் தேவை. இதாவே அதுக்கு டைம் கொடுக்கும். கொடுக்கும் டைம் இருந்தா தான் செய்வாங்க. இன்னும் யூஸ் பண்ண பாருவாங்க அப்படியே கொடுத்து இந்த டைம் இல்லாம தெரியும். அந்த அந்த மெயில தான் இருக்கும். விலையும் எந்த ஏழையும் வந்து சாப்பிடுவோம். இந்த லைட்டுகளை பார்த்துட்டு விலை கூட வேறு நான் மாற்ற மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன தமிழ் பிறந்த மண்ணில் எந்த இதுவுமே சொன்ன வாக்கு மாற மாட்டோம். இதுதான் உங்களுக்கு சாப்பிடுவா தெரியும். பிளேண்டி போ 10 ரூபா, அதே இஞ்சி அதே போட்டு அதே அந்த பஜ்ஜி 10 ரூபா, அதே பஜ்ஜி 10 ரூபா. வேற சொத்தெல்லாம் 30, பூரி 40, மசாலா தோசை இருக்கு, அப்பம் இருக்கு, மசாலா தோசையும் இருக்கு. அப்ப மசாலா தோசை 180 ரூபாய்க்கு குறைவுதான். நுழம்பு என்னன்னு சமாளிக்கிறீங்க? இது புகை போடும். புகை போடணும். புகை இயற்கை எல்லாம் இயற்கை எல்லாம் புகை. ஏன்னா அதான் நான் வேற உள்ள வரைக்கும் சொல்லிக்கணும். என்ன பிரச்சனைன்னா இந்த மழை வந்தா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இயற்கை எந்த ரசாயனத்துக்கும் நாங்க பயன்படுத்துறதுதான் மெயின். இலக்காய் ரூபாய் இதை விட ஒரு ஒண்ணுமே இல்லை. ரசாயனம் அதுக்கு புகை போடும். இது கொஞ்சம் பொறுத்த முடியல. நம்ம நீங்க பாருங்க எடுக்கும். அது யாரும் கேட்கணும். சரி கலைக்கணும். ஓகே, மேயர் சொல்றது நல்ல விஷயம் தான். இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுறது. நான் ரோஸ் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு. அடுத்து பூரியில போவோம். பூரியில சின்ன பூரி ஒன்று பாருங்க.
அந்த எங்கட கேண்டீன்ல சாப்பிடுற மாதிரி ஒரு குட்டி பூரி வரும். எங்கட கேண்டீன்ல ஏன் இருக்கு அந்த பூரியும் சோயா மீட் கறியும் ஏஎல் கேண்டீன்ல ஜெஃப்னாண்டூல 2014 15 16 3 வருஷம் சாப்பிட்டாங்க. இப்ப அந்த கேண்டீன் இல்லையா? இப்ப அதுல கேண்டீன் இல்லையன்றாங்க. சட்னி நல்ல உரைப்பா இருக்கு. உருளைக்கிழங்கு கறியும் ஓகே, அது கொஞ்சம் இனிப்பு. உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு போட்டாலும் கொஞ்சம் இனிப்பா இருக்கு. சம்பல் நல்ல உரைப்பா இருக்கு. இங்கால பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்ப அந்த சார் சொன்ன மாதிரி தான் சாப்பாடும் விலை எப்பயுமே குறைவாக தான் கொடுத்து சார். அதே மாதிரி டேஸ்டும் ஒரு நல்லா தான் இருக்கு. அதே நேரம் ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாகி கொடுத்து கொண்டிருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் படிக்கிற மாணவர்கள் மற்றது விசேட தேவையுடைய ஆட்கள் எல்லாருக்கும் இங்கே ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கார். அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான். இப்படியான இடங்களை ஊக்குவிக்கணும் உண்மையா. எனக்கு சீனி குறைவா இருந்தாலும் ஓகே. இல்ல டீ டேஸ்ட் பண்ணிக்கிறேன். டீ ஓகே. டீ வளமையா பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வர டீயே 120 ரூபாய். கடைசியோட இங்க போயிட்டு வந்தாங்க, கீரிமலைக்கு போயிட்டு வந்தாங்க. வெரைட்டில சாப்பிட்னாங்க, கணக்கு சாப்பிட்னாங்க. ஒரு டேபிள்ல போனாங்க, கொஞ்சம் சரியான குறைவு. அதுக்கப்புறம் இன்னொருக்கா வரைக்கும் வந்தாங்க. அங்கே முதல் ஸ்டார்ட் பண்ணிங்க ஓகே விலை குறைவா தான் இருக்கும்ன்றது தெரியும் தாங்க. ஸ்டார்ட் பண்ணி கணவர் வீடியோ போட்டவங்க பிறகு இப்போ வந்து பார்த்துட்டே ஓகே அதே விலையில ரீசனபிள் பிரைஸ். டீ ஓகே. சீனி அளவா தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு சீனி குறைவா இருக்குன்னு சொன்னா இல்ல சீனி சந்திரிக்கணும், சீனியை போட்டு நாங்கள் குடிக்கலாம். கரிமிளகா பஜ்ஜியை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் வெள்ளை நான் செஞ்சிருக்கேன் போல. ரோல்ஸ் நல்ல சூடாக இருந்தது. சட்னி ஒன்று இருக்கு தானே, அது ஏற்கனவே நல்ல உரைப்பா இருக்கு. அதோட இதை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல பழுத்தம்லாம் எனக்கு சிவப்பா இருக்கு. எப்படியோ சமோசா ரோல்ஸ் ஒன்று அதே கறியாக தான் இருக்க போகுது. அதில் சமோசாவுக்கு தனியாக சொல்லல. கரிமிளகா உப்பு உப்புன்றது உப்பு. அப்பத்தை பாருங்க மேல எடுத்து இதை நான் சாப்பிடுவேன். ஒரு சோடியா தான் இருக்கு. இப்படி எடுத்து இடம் இல்லைண்டா, இடம் இல்லாம ஃபுல்லா க்ரௌட் தான் இருக்கு. ஃபுல்லா க்ரௌட் தான் இருக்கு. இடம் இல்லாம இப்ப ஒரு டேபிள் ஆக்கள் எலும்பினோண்டா டக்குன்னு அது ஆக்கள் வரையணும். அதுக்கு பின்னேற நேரங்கள்லாம் திறப்பினம். அப்பன் நல்லா இருக்கு, அப்பன் நல்ல இனிப்பா இருக்கு. கரிமிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்பன் சாப்பிடுங்க. ஏன்னா பஜ்ஜி எவ்வளோ உரைப்பா இருக்கு. நீங்க அப்பத்தை வகையில கேட்கலையே. அப்பத்துல அந்த பால் சூடா இருக்கு தானே, அந்த சூடும் அந்த உரைப்பு நாக்கில் இருக்கிற உரைப்பும் சேர்ந்து லைட்டா எரியும். ஆனா நல்லா இப்ப இஞ்சி பிளேண்டி குடிச்சு பாப்போம்.
இஞ்சி பிளேண்டி அப்படியே இன்னும் 10 ரூபாய் கொடுக்குறது பெரிய விஷயம். எங்க கேண்டி ஞாபகம் தான். முந்தி ரியோல மட்டும்தான்டா ரோல்ஸ் 30 ரூபா. நாங்க ஸ்கூல் படிச்ச காலத்துல ராஜால எல்லாம் 15 ரூபா, அதுக்கு பிறகு 20, 25 போச்சு. பிறகு ரியோல 50 ஆயிடுச்சு ரோல். அவ்வளோ விலை குறைவா இருந்தது. ஐஸ்கிரீம் எல்லாம் எங்க பர்த்டே பார்ட்டி என்ன அங்கே ஒரு மெகா ஸ்பெஷல் 90 ரூபா அப்பேங்க ராஜால. விலையிலும் ஓகே, சாப்பாடு டேஸ்ட்டும் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் பிடிக்குமென்னு நம்புறேன். ஆனால் அதை முடிக்க முதல் நாங்கள் இன்னொரு சாமான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். என்னது மைலோ. உள்ளுக்கும் ஒரு காட்டுறோம். மைலோவில் என்ன சாமான் தெரியும்? மைலோ மில்க் ஷேக்கா இல்லாட்டி மைலோ டைனோசரா என்னது தெரியல. ஒரு அதையும் பண்ணிட்டு அப்படி இருக்கிறது. இப்போ எது ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லி கேட்டாங்க. ஐஸ் காஃபியும் ஐஸ் மைலோவும் இருக்குது. அது மைலோ டைனோசர் இல்லை, ஐஸ் மைலோ. அப்போ அது 2 மோட பண்ணிக்கிறோம். அது வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். இதை விட கவில இது 250. 250. வேற எங்க கொண்டாடுற சாப்பிட இல்லை ஐஸ் பண்ணி சாப்பிட. இது ஐஸ் காஃபி சாப்பிட்ற இப்போ இல்லை, பார்த்து சொல்லுங்கள். எடுக்கிறேன். ஆமாம், இது ஐஸ் காஃபி, மற்றது ஐஸ் மைலோ. 2க்கும் ஐஸ்கிரீம் போட்டு தான் தந்துருக்கிறேன். ஐஸ் காஃபியை முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா திக்கா இருக்கா. நான் என்னன்னா சாக்லேட் ஃப்ளேவர் கொஞ்சம் கூட மாதிரி இல்லாட்டி மைலோ மாற்றி எடுத்துட்டோம் தெரியல. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மைலோவா இல்லாட்டி காஃபியா தான் குடிக்கிறது. இதுதான் மைலோ. இல்லாட்டி மாறி 2 மைலோ கொண்டு வந்துட்டு மாதிரியா. ஏன்னா இதுவும் சாக்லேட் டேஸ்ட் தான் கூடவா இருக்கு. என்னண்டா சில இடங்களில் இந்த ஐஸ் காஃபி அடிக்கிறதுல வெனிலா ஐஸ்கிரீமும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் போட்டு அடிக்கிறது. எங்கட ஸ்லிட்டுக்கு முன்னுக்கு ஃப்ரோசன் ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா? அவங்கள அடிப்பாங்க ஐஸ் காஃபி அந்த மாதிரி. காஃபியில் சாக்லேட் ஃப்ளேவராக கொஞ்சம் கூடவா தெரியுது. மற்ற ஐஸ் மைலோ நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்ல திக்கா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.